ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 18 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஸுக்கு பண்ணியிருப்போம், ஸ்லீவுக்கு டே 17ல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 30 ருபீஸ் பட்ஜெட்டில் பண்ண ஒர்க் தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு ஒர்க் பண்ண போகிறோம் டே 18ல். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா 30 டேஸ் ஆரி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக அழகாக பண்ணுற மாதிரி, அதுவும் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அண்டு இன்றைக்கி டே 18. ஸோ டே 17 டேஸ் உள்ள வீடியோஸ் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ ஆல்ரெடி இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி நெக்குக்கு பண்ண போகிறோம். அதுக்காக ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன் அண்ட் இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அண்டு இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். ஸோ இந்த ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து கிடைக்கும், 20 to 25 ருபீஸுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஷாப்பை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ நான் 20 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த பீட் பார்த்திங்கன்னா 8 ரூபா தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கைகளுக்கு அழகான இந்த டிசைன் போட்டிருக்கோம். அண்ட் இப்போது இந்த ப்ளவுஸோட நெக்குக்கு டிசைன் பண்ண போகிறோம். நான் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதே செயின் ஸ்டிச்சை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கடுத்து சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லர்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 1000 எபோவ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவே உங்கள் கையால் நீங்கள் எந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மெஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெஷின்லேயே பண்ணலாம். ஸோ மெஷினில் பண்ணுறதுக்கு நமக்கு டைமே எடுக்காது, ஒரு 2 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஸோ மெஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷினில் பண்ணலாம். மெஷின் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கை தையல் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பாருங்கள். ஸோ நார்மல் நீடில் எடுத்து நம்ம அழகாக செயின் ஸ்டிச் போட்டு இந்த மாதிரி எடுத்தால் போதும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் இதோட முந்தின வீடியோவில் டே 17 வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட முந்தின வீடியோ டே 17 உள்ள வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தூரமும் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். இனி திரும்ப இந்த நெக் வந்து அப்படியே சுற்றி நம்ம அழகாக வந்து செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். அண்ட் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஒரு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ ஆரி நீடில் பண்ண மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் ரொம்ப கேப் விட்டு பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் நெருக்கி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நம்மளோட ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அது ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கோம். வெறும் ஜரி த்ரெட்டும் அந்த பீட்ஸும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும், கிராண்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து உங்களோட காசை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களே உங்கள் கையால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் 30 ருபீஸ் பட்ஜெட்டில் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைம் இந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். அண்ட் உங்கள்கிட்ட மெஷின் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. எங்கிட்ட மெஷினும் இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு ஆரி தெரியாது, பட் எனக்கு ஆசை ஆரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் டெய்லர்கிட்ட அவ்வளோ ரூபா வேஸ்ட் பண்ணி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்கிட்ட நிறைய ஸ்டிச்டு ப்ளவுஸ் இருக்குது, பட் எந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு தெரியலை அப்படிங்கிறவங்களும் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் உங்களோட சாரியோட ஜரி என்ன கலர்லோ அந்த கலரில் நீங்கள் ஜரி த்ரெட் வாங்குங்க. இப்போ உங்களோட சாரியோட ஜரி சில்வர் கலர் அப்படின்னா நீங்கள் சில்வர் கலரில் வாங்குங்க. இந்த சாரியோட ஜரி பார்த்திங்கன்னா கோல்டன் கலர். ஸோ அதனால தான் கோல்டன் கலரில் வாங்கியிருக்கோம். சில்வர் கலராக இருந்தால் நீங்கள் சில்வர் கலரில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அண்ட் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிச்சு எடுத்திருக்கோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ மறுபடியும் அந்த மாதிரி பண்ண வேண்டியது தான். அண்டு கைகளில் பார்த்திங்கன்னா நான் வந்து டபுளாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து சிங்கிள் ரோவாக தான் கொடுக்குறேன். டபுளாக கொடுக்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பட் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி கொடுக்குறேன். கை பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. ஸோ கழுத்து இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஆரி ஒர்க் ஆர் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்குறதுக்கு ப்ளெயின் ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பேட்டர்ன் ஆர் டிசைன் இருக்கக்கூடிய ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிளியராக தெரியாது, இது ஹைலைட் பண்ணி காமிக்காது. இந்த மாதிரி ப்ளவுஸஸில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கை. அண்ட் நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட கொடுக்காமல் உங்கள் கையாலே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும்.
நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கு நம்ம எந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் நமக்கு அடுத்த ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா இதெல்லாமே முடியாது. அண்ட் மெஷின் இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுக்கலாம். பீட்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மெஷின் இல்லாதவங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் மெஷின் இருக்கவங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் கன்சியூம் ஆகாது, டைம் நமக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஒரு ரோ தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நம்மளோட ப்ளவுஸோட கைகளில் 2 ரோ ஸ்டிச் பண்ணி தான் எகெயின் வந்து நம்ம அந்த பீடை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா சிம்பிளி ஒரு ரோ தான், இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ப்ளூ கலருக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்பவே செட் ஆச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இப்படி முடிச்சு எடுத்திருக்கோம் பாருங்கள். அண்ட் இதில் இனி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லைன் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். நான் லைன் எதுவும் வரையலை, டைரெக்டாகவே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். நீங்கள் லைன் ட்ரா பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். இதோட முந்தின வீடியோ டே 17 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் லைன் போட்டு எந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக பண்ணுவீங்கன்னா டைரெக்டாக பண்ணலாம், இல்லை எனக்கு லைன் ட்ரா பண்ணி பண்ணால் தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சு எடுத்துருக்கோம். இதில் இனி நம்ம சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அட் ஃபஸ்ட் வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளே பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பீடை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பேன் மெட்டீரியல்ஸ் வந்து வெறும் ஜரி த்ரெட்டும் இந்த பீடும் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பீடு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கோதுமை மாதிரியே இருக்குது, கிரெயின் மாதிரியே இருக்குது, வீட் கிரெயின் மாதிரி இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 8 rupees தான் ஒரு கவர். அண்ட் இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஷாப்பு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ₹1 ₹2 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. மற்றபடி இந்த கிரெயின், அதாவது இந்த வீட் கிரெயின் மாதிரியான பீடு வந்து ஜஸ்ட் 8 rupeesக்கு தான் நான் வாங்கினேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த 3 பீடை எடுத்து நான் இந்த மாதிரி கோர்த்து எடுத்திருக்கேன், நீடில் எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் நான் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு நார்மல் நீடில் வேணும்னா, நார்மல் த்ரெட் வேணும்னா நீங்கள் நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜரி த்ரெட்லேயே நான் போடுறேன் அப்படிங்கிறவங்க ஜரி த்ரெட்டில் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 3 பீடு எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பீடை அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படியே உங்களுக்கு இருக்க ஐடியாலேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2 பீடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்தது 2 பீடு அண்ட் எகெயின் திரும்பவும் 2 பீடு வைக்கலாம். ஃபஸ்ட்டு 3 பீட், அதுக்கடுத்து 2 எகெயின் 3, அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பேஸ்ட் பண்ணுறத விடவும் ஸ்டிச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நம்மளோட பால் செயின் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்தால் ரொம்பவே நல்லதாக இருக்கும், கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அழகாக வந்து ஃபஸ்ட்டு 3 பீட் கொடுத்துருக்கேன், எகெயின் 2 கொடுத்துட்டு இப்போ திரும்பவும் 3 பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த டிசைனும் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை உங்களால் வந்து தனியாக ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே கிராண்டாக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் நம்ம சிங்கிள் ரோ தான் கொடுத்துருக்கோம், டபுள் ரோ எதுவும் கொடுக்கல. ஆனாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த ப்ளவுஸில் இந்த ஒர்க் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப ஹாப்பியாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்டு நான் பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அந்த ப்ளவுஸோட கைக்கு பண்ணுறது 1 டே போட்டிருக்கீங்க, கழுத்துக்கு பண்ணுறது 1 டே போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன், ரொம்ப பிஸி ஷெடியூல் தான். ஸோ பண்ணுறதுக்கு டைமே சுத்தமாக கிடையாது. ஸோ அப்படி இருந்தும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்ததுனால, சேலஞ்ச் கேட்டிருந்ததுனால தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இப்படி நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு டே 19 பார்க்கலாம். ஸோ பை.